ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டி தென்காசி டெய்லர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல வந்து இந்த கப் டாட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அதாவது இந்த ஷார்ப் வந்து ஒரு சில பேர் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஷார்ப் வேண்டாம், ஃபிளாட்டா இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறைய பேருக்கு வந்து விதவிதமா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலுமே இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரீசனே தெரியாது. அது என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தியரியா பார்க்கலாம், அப்புறமா ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஸோ தியரி அப்படிங்கும்போது வேற ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம 3 டாட் பிளவுஸ்ல வந்து எத்தனை டாட் பிடிப்போம்? 3 டாட் பிடிப்போமா? ஸோ அந்த 3 டாட்டை வந்து மார்க் பண்றேன். இது வந்து ஆம் ஹோல் டாட், அப்புறமா இங்க இருந்து ஒரு டாட் பிடிப்போம், அப்புறமா இங்க இருந்து ஒரு டாட் பிடிப்போம். ஆம் ஹோல் டாட், அப்புறமா இந்த வீப்பட்டி ஹூக்பட்டி சைட்ல ஒரு டாட் பிடிப்போம், அப்புறமா இங்க இருந்து ஒரு டாட் பிடிப்போம். ஸோ இந்த 3 டாட்ல தான் விஷயமே இருக்கு. என்ன விஷயம் தெரியுமா? அதாவது இந்த டாட் வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ண அதாவது இந்த டாட் வந்து அப்படி நெருங்கி வர வர என்ன ஆகும்னா அந்த ஷார்ப் வந்து அதிகமாகும். சரியா? நீங்க முன்னாடி காலத்துல உள்ள ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ரொம்ப பாயிண்டியா இருக்கும். ரீசன் என்ன? அவங்க இந்த அளவு இந்த 3 டாட்டோட கேப் பாத்தீங்கன்னா உள்ள இன்னும் ஷார்ப்பா கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ இப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா நல்லா ஷார்ப்பா இருக்கும். ஓகேவா? இப்போ அதுக்காக தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா வந்து பாடி ஃபார்ம்ல சொல்லி தரேன். எந்த அளவுக்கு இந்த டாட்டை வந்து நம்ம உள்ள கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு வந்து ஷார்ப் வந்து நமக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து டிஸ்டன்ஸ் வந்து பண்றோமோ அந்த அளவுக்கு ஷார்ப் வந்து நமக்கு கம்மியா கிடைக்கும். அவ்வளவுதான், இதுதான் விஷயம். சரியா? இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நேர் கட்டிங் போட்டா இந்த மாதிரி வருமா, கிராஸ் கட்டிங் போட்டா இந்த மாதிரி வருமா அப்படின்ற மாதிரி டவுட் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். நேர் கட்டிங் போட்டா தான் ஷார்ப் கிடைக்கும், ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டா ஷார்ப் கிடைக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க என்ன மாதிரி கட்டிங் போட்டாலுமே இந்த மூணுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. ஓகே, நார்மலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வைக்கலாம் அதுதானே உங்களோட கேள்வி. வாங்க பார்க்கலாம். பொதுவா நார்மலா எனக்கு மீடியமா போகுது அப்படின்னா ஷார்ப், அதாவது கிராஸ் கட்டிங்கா போடுறீங்க இல்ல நேர் கட்டிங்கா போடுறீங்க அப்படின்னாலுமே இங்க இருந்து இது 1.5 இன்ச்சும் இங்க இருந்து இந்த டாட் வந்து 1.5 இன்ச்சு இருந்தாலே நமக்கு வந்து அந்த நார்மலான அளவு கிடைச்சிரும். இல்ல எனக்கு இன்னும் ஷார்ப்பா வருன்றவங்களுக்கு ஒரு இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இது நல்லாவே ஷார்ப்பா இருக்கும். இல்ல எனக்கு இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நார்மலா இருந்தா போதும் அப்படின்னா இங்க இருந்து 2 இன்ச்சும் இங்க இருந்து 2 இன்ச்சும் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த பாயிண்டான ஷேப் வந்து கம்மியாகி நார்மலா பிளாட்டான ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு வந்துடும். சரியா? நம்ம என்னதான் இந்த மாதிரி கொடுத்தாலுமே சில டைம் கிராஸ் கட்டிங் போடும் பொழுது சில துணிகளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஷார்ப் வந்து எடுத்து கொடுக்கும். அப்ப அந்த அப்படி இங்க இருந்து 2 டிஸ்டன்ஸ் நம்ம 2.25 கூட வச்சுக்கலாம். மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரியும் கண்டிப்பா அந்த ஷார்ப் எட்ஜஸ் நம்ம காலிச்சு முன்ன பின்ன வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சில மெட்டீரியல் அந்த ஷார்ப் பாயிண்ட் நல்லா எடுத்து கொடுக்கும், சில மெட்டீரியல் வந்து அந்த மாதிரி வந்து எடுத்து கொடுக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கணும். சரிங்களா? இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ் என்ன தெரியுமா? இந்த ஹைட் தான். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே இந்த 2 ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது வந்து அலோ பிளவுஸ் வச்சு பண்ணக்கூடியதுதான். அலோ பிளவுஸ்க்கு வந்து நம்ம ஒரு மாதிரி பண்ண வேண்டியிருக்கும், இல்ல பாடி விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு வந்து வேற மாதிரி பண்ண வேண்டியதா இருக்கும். மீனிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும். கஸ்டமரோட அலோ பிளவுஸ். ஸோ மேல ஷோல்டர்ல இருந்து இந்த டாட் வரைக்கும் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணணும். ஷோல்டர்ல ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு இங்க இருந்து 1/2 இன்ச், அதாவது இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்றத அழகா மெஷர் பண்றேன். பாருங்க, நான் இழுக்கல, அப்படியே தான் மெஷர்மெண்ட் வச்சிருக்கேன். நான் கையை எடுத்தாலுமே மெஷர்மெண்ட் வந்து மாறல, அப்படியே தான் இருக்கு. இது வந்து ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ். ஸோ அதனால மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியா வந்து தெரிஞ்சிடும். இதுவே கிராஸ் கட் பிளவுஸா பண்றோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிளவுஸ் அழகா டேபிள்ல விரிச்சிட்டு ஸோ இன்ச்சு டேப்பை இது மேல வச்சு நம்ம வந்து அழகா இப்படியே மெஷர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா தெரியும். ஸோ கண்டிப்பா வந்து இழுக்கக்கூடாது, அதுதான் முக்கியமான ரீசன். ஸோ இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சா? இந்த பாயிண்ட் கிடைச்சிட்டாலே இதுல இருந்து இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்றத நம்மளால ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த 2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதைத்தான் நம்ம மார்க் பண்ண போறோம். சரியா? ஸோ சில பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கும் 1.5 இன்ச் இருந்துச்சுன்னா இதுக்கும் 2 இன்ச் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம எக்ஸாக்டா வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளவுஸ்ல 1.5 இன்ச்சு இந்த மெயின் டாட்டுக்கும் இந்த சைட் டாட்டுக்கும் 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கா? அப்போ நான் அதே 1.5 இன்ச் டிஸ்டன்ஸை வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் எவ்வளவு இருக்குன்னா 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம அதே அளவுக்கு கூட வச்சுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இங்க இருந்து இங்க 1.5 இன்ச் இருந்துச்சு. ஸோ 1.5 இன்ச் வரைக்கும் இந்த லைனை வந்து நம்ம நீட்டி விட்டுறணும். அதே மாதிரி இங்க இருந்து இங்க 2 இன்ச் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ 2 இன்ச் வரைக்கும் இந்த லைனை வந்து நீட்டி விட்டுறலாம். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி அலோ பிளவுஸ்ல இருக்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ப் வந்து அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா இந்த மாதிரி டவுட்ஸே வேண்டாம். ரொம்ப நாள் இருந்த டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன். தேங்க்யூ, பை பை.